ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒயில் அண்ட் டூ ஒயில் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை பத்தி நான் பார்ப்போம். எதுல நம்ம பார்க்க போறோம்னா ஜாவால எப்படி இந்த ஒயில் அண்ட் டூ ஒயில் ஸ்டேட்மெண்ட் எப்படி போடுறது அப்படின்றத பத்தி நான் பார்ப்போம். அதுக்காக என்ன பண்றேன்னா, நான் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராம் தான் நான் ரன் பண்ண போறேன். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா நான் ஜி கோலன்ல தான் நான் என் ஃபோல்டரை வச்சிருக்கேன். ஸோ அதனால ஜி கோலனை நான் முதல்ல ஓபன் பண்ணிக்கிறேன். அது ஜாவான்ற ஃபைல்ல தான் வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த ஒயில் ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராம்ன்றது விட்டு அந்த கிளாஸ் ஃபைல முதல்ல நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன பண்றேன், இந்த ஒயில் அப்படின்ற ப்ரோக்ராம் தான் நான் போறேன். அந்த ஒயில் ஸ்டேட்மெண்ட் அதனால WST அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன் ஃபைல் நேமா. ஸோ அதனால அந்த ஃபைலை நான் முதல்ல ஓபன் பண்றேன். அதுல நான் முதல்ல நம்மளே இன்புட் கொடுத்து எப்படி நம்மளே அவுட்புட் எடுக்கிறது அப்படின்றத நாம இந்த இதுல பார்ப்போம். இதுல நம்ம ப்ரீ டிஃபைன்டா அது மாதிரி கொடுத்து ஒரு வேல்யூஸ் எப்படி பிரிண்ட் பண்றதுன்றத பத்தியும் நாமளே இன்புட் கொடுத்து நம்மளே எப்படி அவுட்புட் எடுக்கிறது அப்படின்றத பத்தி நம்ம இந்த ப்ரோக்ராம் பார்ப்போம். ஆனா 2 ப்ரோக்ராம் நான் ஒரே ப்ரோக்ராம்ல தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால நான் என்ன பண்றேன், முதல்ல நான் இந்த ப்ரோக்ராம் முதல்ல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்றத நான் முதல்ல சொல்றேன். முதல்ல இன்புட் ஜாவா டாட் யூடிஐஎல் டாட் ஸ்கேனர் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். பப்ளிக் கிளாஸ் நேம் அதுல WSTன்னு கொடுத்துருக்கேன். அதுல பிரேசஸ் ஓபன் பண்ணிருக்கேன், கடைசியா க்ளோஸ் பண்ணிருக்கேன். அதுல பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ARG அப்படின்றத கொடுத்துருக்கேன். இப்ப இந்த எண்ட் நம்ம 1 is equal to 7 கொடுத்துருக்கேன். ஸோ இது பாத்தீங்கன்னா நம்ம ப்ரீ டிஃபைன்டா கொடுத்து நம்ம அவுட்புட் எடுக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவதுல எண்ட் நாம் 1 கொடுத்துருக்கேன். ஸ்கேனர்ல W கொடுத்துருக்கேன். இந்த ஸ்கேனர் W is equal to நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன் அப்படின்றத கொடுத்து செமிகோலன் கொடுத்து முடிச்சிருக்கேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல் எல்லாம் என்றத நம்பர் 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். நாம் 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். W டாட் நெக்ஸ்ட் எண்ட் அப்படின்னு கொடுத்து பிராக்கெட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி செமிகோலன் வச்சிருக்கேன். இப்போ அந்த ஒயில் ஸ்டேட்மெண்ட் தான் பண்ண போறேன். ஸோ அந்த ஒயில் முதல்ல ஒயில்னா என்ன பண்ணும், டூ ஒயில்னா என்ன பண்ணுன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஒயில்னா இதை எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்றது அர்த்தம். டூனா இந்த கண்டிஷன் கரெக்டா இருக்கான்னு முதல்ல இதை முதல்ல பண்ணு. இதை பண்ணிட்டா அதெல்லாம் நீ ஒயில நீ செக் பண்ண அப்படின்றதான் டூக்கும் ஒயிலுக்கும் டூ ஒயிலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். நான் இப்போ நான் ஒயில் ஸ்டேட்மெண்ட்டுக்கான அந்த ப்ரோக்ராம் மட்டும் நான் முதல்ல எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். இதுல ஒயில்ல நாம 1 is சின்னதா இருக்க மாதிரியும் 10 பெருசா இருக்க மாதிரியும் இது பண்றேன். பிராக்கெட் பிரேசஸ் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் நம்பர் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நம்பர் 1 தான் பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ அப்புறமேல இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் பயன்படுத்தி நம்பர் 1 பிளஸ் பிளஸ் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் இன்க்ரிமெண்ட் பண்ணு அப்படின்ற சொல்றோம். இப்போ பிராக்கெட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை நான் எக்ஸிக்யூட் பண்ணல. இப்போ நான் டூ ஒயிலுக்கான இதான் நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். ஸோ அதனால டூ ஒயிலுக்கான அந்த இதை நான் முதல்ல கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை டூ முதல்ல இதை பண்ண இந்த டூல நான் என்ன பண்ணியிருக்கேன்றதை நான் சொல்லிடுறேன். சொல்லிட்டு நான் என்ன பண்றேன் அதை எப்படின்றத நான் சொல்றேன். பண்ணுவோம். முதல்ல டூக்கு இந்த கண்டிஷன் பண்ண டூன்னு கொடுத்துட்றேன். அப்புறம் பிரேக் பண்ணி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சிஸ்டம் டாட் டாட் பிரிண்டர் நம்பர் இஸ் கொடுத்துட்றேன். அப்புறம் நம்பர் 1 கொடுக்குறேன். நம்பர் 1 இஸ் பிளஸ் பிளஸ் அப்படின்னு கொடுக்குறேன். செமிகோலன் வைக்கிறேன். பிரேசஸ் க்ளோஸ் பண்றேன். ஒயில்ல நம்பர் 1 இப்பதான் கண்டிஷனே செக் பண்ண போகுது. முதல்ல அந்த ஆபரேஷனை பண்ண இன்க்ரிமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கண்டிஷனை செக் பண்ணு அப்படின்றதான் நம்ம சொல்றோம் இந்த டூ ஒயில்ல. மேல ஒயில்ல என்ன பண்ணு, நீ கண்டிஷன் எதுவுமே செக் பண்ணாத, இதை நீ எக்ஸிக்யூட் பண்ணு, எனக்கு இதை பண்ணி கொடு அப்படின்றத நம்ம சொல்றோம். இப்போ இப்போ டூக்கும் டூ ஒயிலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சா? இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஒயில் ஸ்டேட்மெண்ட்டை நான் பண்ண போறேன். இப்போ நான் ப்ரோக்ராம்ல சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன், முதல்ல சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு என்ன பண்ணணும், ரன் பண்ணணும். அதுக்காக என்ன பண்றோம், விண்டோஸ் படத்தையும் ஆரையும் ப்ரெஸ் பண்றோம். அப்போ இந்த இது ஓப்பன் ஆகுது. இதுல சிஎம்டி நம்ம டைப் பண்றோம். இந்த ரன்ன்றது ஓப்பன் ஆகுது. இதுல போய் சிஎம்டி நம்ம டைப் பண்றோம். இதுல நான் என்டரை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோம்னா எனக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகுது. இதுல போயிட்டு நான் என்ன பண்றேன், எந்த கோலன்ல இருக்கு, எனக்கு ஜி கோலன்ல இருக்கு. ஸோ ஜி கோலன் அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். அப்புறம் மேல என்ன பண்றேன், ஜாவா அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஏன்னா ஜாவான்ற ஃபைல் நேம்ல தான் நான் நான் தப்பு பண்ணிட்டேன், ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு பண்ணேன்னா
சிடி ஸ்பேஸ் வந்து ஜாவா அப்படின்றத கொடுக்கணும். அதாவது வந்து சிடி ஸ்பேஸ்ன்றதப்பதான் வந்து என்ன சேஞ்ச் டைரக்டரின்னு அர்த்தம். இப்ப டைரக்டரிக்குள்ளார போயிடுச்சு. இப்ப என்ன ப்ரோக்ராம் நேமு ஜாவா ஸ்பேஸ் சாரி ஜாவா சி ஸ்பேஸ் ஃபைல் நேம் டாட் ஜாவா அப்படின்றத கொடுத்து என்டரை கிளிக் பண்றேன். இப்ப எந்த ப்ரோக்ராம்ல எந்த வித ஏரரும் நமக்கு இல்லை. ஸோ நமக்கு வந்து என்ன ஆகுது, வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடுது. இப்ப என்ன பண்ணணும், ரன் பண்ணணும். ரன் பண்றதுக்கு என்ன ஆகுது, ஜாவா ஃபைல் நேம் ஜாவா அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன், ஜாவா ஃபைல் நேம் கொடுத்து நான் என்டரை கிளிக் பண்றேன். இப்ப நம்பர் 1 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அதாவது வந்து நம்பர் 1 தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்க வந்து கொடுக்குறப்ப நம்பர் அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். இப்ப நான் இந்த இடத்துல நான் 3 நான் கொடுக்குறேன். இப்ப நான் என்ன ஆகுது, 3ல ஸ்டார்ட் ஆகி 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது. ஏன் 9 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகுது, நம்ம ஈக்குவல் டு நம்ம கொடுக்கல. சோ அதனால வந்து 9 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகுது. எந்த இடத்துல ஈக்குவல் டு கொடுக்கல, இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து ஈக்குவல் டு கொடுக்கல. எங்கன்னா இந்த இடத்துல ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம கொடுக்க 10வது நம்பரும் சேர்ந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இதே ப்ரோக்ராம நான் சின்ன சேஞ்ச் பண்ணி ப்ரீ டிஃபைன்டா உள்ள வந்து ஒரு வேல்யூஸ் கொடுத்து நம்ம வந்து எப்படி வந்து பிரிண்ட் பண்றது அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம். அதுக்காக என்ன பண்றேன், இந்த இடத்துல நீங்க இந்த இடத்துல நம்பர் கொடுக்குறீங்கன்னா அது வந்து உங்க விஷ் தான். நீங்க இந்த நம்பர் தான் கொடுக்கணும்னு தேவையில்ல. உங்களுக்கு எந்த நம்பர் கொடுக்கணும்னு உங்களுக்கு விருப்பமா இருக்கோ அந்த நம்பரை நீங்க கொடுத்து கொள்ளலாம். எனக்கு இந்த லைன் இது வரைக்கும் எனக்கு இந்த ப்ரோக்ராம்ல இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ அதனால நான் அது வரைக்கும் கமெண்ட் பண்ணிக்கிறேன். எது வரைக்கும் கமெண்ட் பண்றேன் அப்படின்றத பாத்துங்க. சிங்கிள் லைன் கமெண்ட் எந்த இடத்துல யூஸ் பண்றேன், மல்டி லைன் கமெண்ட் எந்த இடத்துல யூஸ் பண்றேன் அப்படின்றத நீங்க வந்து கொஞ்சம் தெளிவா பாத்துங்க. இப்ப பாத்துட்டு நம்ம சேஞ்சஸ் பண்ணிருக்கோம். முதல்ல ஃபைல சேவ் பண்ணணும். முதல்ல சேவ் பண்ணிடுறேன் ஃபைல. இப்ப மேல நான் என்ன பண்றேன், எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்ப எக்ஸிக்யூட் பண்றதோட நான் வந்து இப்ப நம்ம சேஞ்சஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதனால முதல்ல கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்றதுக்கு என்ன கமெண்ட், ஜாவா சி ஸ்பேஸ் ஃபைல் நேம் டாட் ஜாவா. ஃபைல் நேம் என்ன கொடுத்துருக்கோமோ அந்த ஃபைல் நேம் டாட் ஜாவான்னு கொடுத்து நம்ம இது பண்ணணும். இப்ப என் கம்பைல் ஆயிடுச்சு. ரன் பண்றதுக்கு என்ன கமெண்ட், ஜாவா ஃபைல் நேம் ஜாவா அப்படின்றத நான் கொடுத்துட்டேன். ஃபைல் நேம் கொடுத்துட்டு நான் என்டரை கிளிக் பண்றேன். இப்போ என்ன ஆகுது, 6 7 8 9 அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்குது. இப்ப வந்து என்ன பண்ணணும், ஒயில் ஸ்டேட்மெண்ட் நான் பண்ணிட்டோம். இப்ப நம்ம டூவெல் ஸ்டேட்மெண்ட் இதே ஆபரேஷனை நம்ம டூவெல்ல பண்ணி பார்ப்போம். அதுக்காக என்ன பண்றேன், திரும்ப இந்த ப்ரோக்ராம்ல சின்ன சேஞ்ச் நான் பண்றேன். என்ன சேஞ்ச் பண்றேன், முதல்ல இன்புட் கொடுக்குற அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஓபன் பண்றேன். அப்புறம் மேல வந்து இந்த லைனை வந்து இப்ப அந்த ஒயிலுக்கான அந்த பார்ட்டை ஃபுல்லா நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்ப டூவெயிலுக்கான அந்த ஸ்டேட்மெண்ட் இப்ப நான் ஓபன் பண்றேன். இப்ப நான் இதை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்ப ஃபைலை சேஞ்ச் பண்ணிருக்கேன். ஸோ அதனால நான் என்ன பண்ணிடுறேன், ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இப்ப சேஞ்சஸ் பண்ணிருக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், முதல்ல கம்பைல் பண்ணணும். கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரன் பண்றோம். இப்போ ரன் பண்றப்ப என்ன ஆகுது, 6 7 8 நம்மளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஆப்ரேஷனா அப்படின்றத நம்ம வந்து எந்த ப்ரோக்ராம் போடுறோன்றத கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கிட்டு அது மாதிரி பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுது அப்படின்ற பட்சத்துல நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல 6க்கு பதிலா 5ன்னு நான் கொடுத்துறேன். ஃபைல சேவ் பண்றேன். ஏன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிருக்கோம் ப்ரோக்ராம்ல. அகைன் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணிடுறேன். இப்ப நான் என்ன பண்றேன், ரன் பண்றேன். ரன் பண்றப்ப 5ல இருந்து நமக்கு அவுட்புட் வருது. இப்ப இதே இதை வந்து நம்ம ப்ரீ டிஃபைன்டா வேல்யூஸ் கொடுத்து அது மூலமா பிரிண்ட் பண்றது என்னன்றதை நம்ம பார்ப்போம். சாரி, ப்ரீ டிஃபைன்ட்ட நாமளே இன்புட் கொடுத்து நாமளே அவுட்புட் கொடுக்குற அந்த ப்ரோக்ராம இந்த லைன்ல இந்த இதுல பார்ப்போம்.
எதை கமெண்ட் பண்றேன், எதை நான் ரிமூவ் பண்றேன் அப்படின்றத கொஞ்சம் தெளிவா பாத்துங்க. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். சோ அதனால இந்த எங்கெங்க சேஞ்சஸ் பண்றோம் அப்படின்றத கொஞ்சம் தெளிவா பாத்துங்க. அது மாதிரி இப்ப 2, 3 ப்ரோக்ராம் ஒரே இதுல போட்டு ஒரே இதுலயே நீங்க காமிக்க போறீங்க அப்படின்ற கண்டிஷன்ல நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, ஆங்காங்க வந்து நீங்க வந்து சிங்கிள் லைன் கமாண்ட்ல நீங்க என்ன ஆப்பரேஷன் பண்றீங்க அப்படின்றத போட்டு வச்சுங்க. அப்ப போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க எங்கேயாவது மிஸ்டேக்ஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெளிவா கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சோ அதனால நான் வந்து இது மாரி நான் பண்றேன். வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். சோ அதனால கம்பைல் பண்ணிடுறேன். இப்ப நான் ரன் பண்ண போறேன். இப்ப நம்பரோட வேல்யூஸ் கிடைக்குது. இப்ப நான் இந்த இடத்துல 3ன்னு நான் குடுக்குறேன். இப்ப 3ல இருந்து ஆரம்பிச்சு 9 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகுது. இது மாரி வந்து நீங்க வந்து இந்த ப்ரோகிராம நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி காமிங்க. இதனோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க் யூ.